கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம செய்யற காரியங்களை சரியா செய்யணும். When we do something, we have to do it carefully. ஏனோ தானோன்னு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு செய்யக்கூடாது. We should not do anything carelessly just because we have to do it. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. எபேசியர் 5:15 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Ephesians 5:15 See that you walk circumspectly, not as fools but as wise, redeeming the time because the days are evil. நம்ம கவனமாக நடந்துக்கணுமா? ஏன்னா நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாமே சரியாக நடக்கலை. காலம் மாறிக்கிட்டே இருக்குது. We have to do everything carefully because evil is increasing and the days are changing. நம்ம செய்கிற வேலையில் முழு கவனத்தை செலுத்தி அதை சரியாக செய்யணும். We have to carefully plan our work and do it well. ஒரு முறை காட்டில் ஒரு பன்னி தன்னுடைய பிள்ளைங்க பெருசானதுனால தனியாக போய் வாழ்கிறதுக்கு சொல்லுச்சு. Once a pig in a forest, since its children was grown up, it told them to go and live separately. முதல் பன்னி குட்டி பண்ணி கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு தனக்கான வீடை வைக்கோல் வச்சு செஞ்சுக்கிடுச்சு. The first piglet was lazy, so it made a hut for itself with straw. அடுத்த குட்டி பண்ணிக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் கம்மி, அதனால குச்சிகளை பொறுக்கி ஒரு வீடை கட்டிக்கிடுச்சு. The next piglet was little lazy, so it collected twigs and made a hut for itself. மூணாவது பண்ணி ரொம்ப சுறுசுறுப்பானது. The third piglet was very active, அதனால செங்கலை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு ஒரு அழகான வீட்டை கட்டுச்சு. So it brought some bricks and built a beautiful house for itself. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு ஓநாய் முதல்ல வைக்கோலான வீட்டுக்கு வந்துச்சு. A wolf was watching it and came to the first house that was built with hay. வேகமாக காற்றை ஊதி அந்த வைக்கோலெல்லாம் பறக்க வச்சிருச்சு. It blew very hard and it blew all the hay away. இந்த குட்டி பண்ணி வேகமாக ஓடி தன்னுடைய சகோதரனோட குச்சி வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு. The wolf blew away the hay house. So the piglet ran very quickly and hid itself into the stick house of its brother. அங்கேயும் போய் இந்த ஓநாய் வேகமாக ஊதுனதுனால குட்டி குட்டி குச்செல்லாம் பறந்துருச்சு. The wolf went there also and blew away all the twigs. அங்கேருந்து ரெண்டு பண்ணி ஓடி போய் அதோடைய இன்னொரு சகோதரன் வீட்டில் அடைக்கலம் புகுந்துருச்சு. So quickly the two little pigs ran and took shelter in their brother's brick house. இந்த ஓநாய் நினச்சது ரெண்டு வீடை காலி பண்ணிட்டோம், இது என்ன கஷ்டமா, இதை ஊதிட்டோன்னா நமக்கு 3 பன்னிக்குட்டிகள் கிடைக்கும்னு. The wolf thought, already I have blown 2 houses and this will be an easy task for me. If I do that, I will get 3 little pigs. அங்கே போய் அது ஊதி 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 சோறு விட்டு கிட்டத்தட்ட செத்தே போச்சு. It went there and started blowing and it became very tired and it was nearly dead. அதால் அந்த குட்டி பண்ணிகளை நெருங்க முடியல, ஏன்னா அந்த வீடு உறுதியாக இருந்தது. The wolf could not enter the house because the house was very strongly built. நம்ம செய்கிற காரியத்தை கவனமாக செய்யும் போது அதோடைய பலன் மிகுதியாக இருக்கும். When we do something very carefully, the result will be very good. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.